1,74,00,000 மக்கள் பண்ண தப்புனால இன்றைக்கு தெளிவாக இருக்கிற நம்மள போல 3 கோடி மக்களும் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். எதை சொல்றேன் அப்படின்னா தாவேக்கா ஆட்சியை தான். ஏன் அப்படின்னா ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் வைக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம், அங்க இருக்கிற தேர்தல் விதிகள், அதே மாதிரி வாக்கு இயந்திரம், இப்படி கோடிக்கணக்கான பொருளாதார இழப்பு ஒரு அரசாங்கத்துக்கு ஏற்படும். அந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுதுன்னா அந்த பண இழப்பு எல்லாமே மக்களுடைய பணம் தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பணம் எல்லாம் வீணடிக்கப்படுகிறது. அதே நேரத்துல தேர்தல் விதிகள் நடத்தையில இருக்கும் பொழுது, அமல்ல இருக்கும் பொழுது எந்த விதமான வளர்ச்சி பணிகளையும் நம்ம செயல்படுத்தக்கூடாது, புதிதாக நலத்திட்டங்களை அறிவிக்க முடியாது. அதே மாதிரி தேர்தல் நடக்கிற இடத்திற்கு அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாம் போறதுனால மாநிலம் முழுவதும் நடக்க வேண்டிய மக்களுடைய பணிகள் எல்லாமே தேக்கமடையும். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட, இடைத்தேர்தல் நடக்கும்னு தெரிஞ்சும் 2 தொகுதிகள்ல தன்னுடைய சுயநலத்திற்காக நின்ற ஒரு நபரைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராவே மாத்திருக்கிறாங்க. அந்த தைரியத்துலதான் மக்களுடைய முடிவை கூட கருத்துல கொள்ளாம இன்றைக்கு 3 எம்எல்ஏக்கள் மக்களை உதாசீனப்படுத்தி, அவர்களுடைய வாக்குகளை உதாசீனப்படுத்தி, அவர்களுடைய நேரத்தை உதாசீனப்படுத்தி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு திரும்ப அங்க இடைத்தேர்தல் நடக்கும். இதே நபர்களை மீண்டும் இந்த மக்கள் வெற்றி பெற செய்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இது சினிமா மோகத்தில் சிக்கி தவிக்கிற தமிழ்நாடு.